டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். பாவ் பாஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபுட்டுங்கிறதுனால எல்லாருக்குமே பாரபட்சமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் ரெசிபியை இன்னைக்கு நம்ம வீட்லேயே செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி, ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். இதோட 2 தக்காளி சேர்த்துக்கலாம். அரை கப் பட்டாணி சேர்த்துக்கிறேன். கூடவே அரை கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா வேக வச்சுட்டு தோல்லாம் எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு இதை குக் பண்ணிடுங்க. மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, இது நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு மேஷரை வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க. மேஷர் இல்லாட்டி நீங்க டம்ளர் கூட யூஸ் பண்ணலாம். அதை வச்சு நீங்க அமுத்தி விட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இதுல நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, அரை டீஸ்பூன் கசூரி மேத்தி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் இப்போதைக்கு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவு இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை திருப்பி நம்ம வேக வைக்க போறோம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அந்த அளவுக்கு இதை குக் பண்ணும். பண்ணிட்டு இதை திருப்பி நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா நம்ம வேக வச்சிடலாம். பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா ரெடியா இருக்கு. இதை திருப்பி ஒரு மேஷரை வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா மசிச்சிருங்க. அந்த காய் தனித்தனியா தெரியக்கூடாது. இப்போ அடுத்து இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இதே கடாயில இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுல ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல பொடி பொடியா நறுக்கி இதுல சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோட அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதுல அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தனியா எடுத்து வச்சிருக்க அந்த மசாலாவை திருப்பி இதுல சேர்த்துக்கலாம். ஒரே கடாயில் செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அது தனியாக எடுத்து வைக்க சொன்னேன். உங்களது இன்னும் கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்தால் நீங்கள் நடுவில் கொஞ்சம் இடம் ஒதுக்கிட்டு கூட அதிலேயே கூட நீங்கள் வதக்கிக்கலாம்.
இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிடுங்க. நம்மளோட பாபாஜி மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பன்னை வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் பாவுன்னு சொல்லுவாங்க. இந்த பாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாவு கடையிலேயே கிடைக்கும். இதை வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு தவாவில் வெண்ணெய் சேர்த்துட்டு இந்த பாவை லைட்டாக நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் திருப்பி நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாவு ரெடியாக இருக்கு. அடுத்து ஒரு பிளேட்டில் இந்த மசாலா வச்சுட்டு கூடவே இந்த பாவு வச்சுட்டு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் சர்வ் பண்ணுற மாதிரியே நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சமாக வெங்காயம் வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு துண்டு லெமன் வச்சு சூப்பராக சர்வ் பண்ணுங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ரெசிபி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. இந்த மசாலாவை அந்த வெங்காயத்தோட வச்சு இந்த பாவோட சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு அட்டகாசமான ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.